அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் தில்ஷாட் தேவதாசன். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக வாழ்த்துகின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் தலைப்பு செய்திகள். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் இன்று இலங்கை நீதித்துறை முக்கியஸ்தர்களை சந்தித்து கலந்துரையாட உள்ளார். எதிர்வரும் மாகாண சபை தேர்தலின் போது வலது குறைந்த வாக்காளர்கள் தமது வாக்கினை பதிவு செய்வதற்காக உறவினர் ஒருவரது உதவியை பெறுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் கிழக்கு பகுதியான ஜகார்த்தாவில் ட்ரக் வாகனம் ஒன்று பெண் ஒருவர் மீது மோதியதினால் அப்பகுதி மக்கள் 14 வாகனங்களுக்கு தீ வைத்துள்ளனர். இனி விரிவான செய்தி. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் நவநீதம் பிள்ளை இன்று இலங்கை நீதித்துறை முக்கியஸ்தர்களை சந்தித்து கலந்துரையாட உள்ளார். இதற்கமைய பிரதமர் நீதியரசர், சட்டமா அதிபர் மற்றும் நீதி அமைச்சர் ஆகியோரை அவர் இன்று சந்திக்க உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் இன்று தேசிய மொழிகள் மற்றும் சமூக நல்லிணக்க அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரவையும் சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பின் போது பல்வேறு விடயங்களை ஐநா மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகரின் கவனத்துக்கு கொண்டுவர உள்ளதாக அமைச்சர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இதேவேளை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் நவநீதம் பிள்ளை யாழ்ப்பாணத்துக்கு செல்லவுள்ளதாகவும் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் மாகாண சபை தேர்தலின் போது வலது குறைந்த வாக்காளர்கள் தமது வாக்கினை பதிவு செய்வதற்காக உறவினர் ஒருவரது உதவியை பெறுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் வாக்காளரின் உடல்நிலையை விளக்கும் மருத்துவ சான்றிதழ் ஒன்றை வாக்களிப்பு நிலைய அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க வேண்டியது அவசியம் என தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. இம்முறை தேர்தலில் வாக்களிக்க உள்ள விசேட தேவையுடையவர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறை தொடர்பில் பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் எம் முகமது நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து வெளியிட்டார். மாகாண சபை தேர்தலின் போது 1988 ஆண்டின் 2ஆம் இலக்க மாகாண சபை தேர்தல்கள் சட்டத்திற்கு கொண்டுவரப்பட்ட 2011 ஆண்டின் 28ஆம் இலக்க தேர்தல்கள் திருத்த சட்டத்தின் மூலம் வலது குறைந்தவர்கள் வாக்களிக்க செல்கின்ற பொழுது இன்னொருவரை அழைத்துச் சென்று தனது வாக்கினை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த ஏற்பாடுகளின்படி ஊனமுற்ற அல்லது வலது குறைந்தவர்கள் தம்மோடு மற்றொருவரை அழைத்துச் செல்ல முடியும் என்பதோடு அவரது உடல் தகுதியிடும் தொடர்பான வைத்திய சான்றிதழ் ஒன்றையும் வாக்கெடுப்பு நிலையத்தின் அதிகாரிக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு சமர்ப்பிக்கின்ற இடத்தில் குறித்த ஊனமுற்றவர் தன்னோடு அழைத்துச் செல்லுகின்றவருக்கு மற்றொருவரின் முன்னிலையில் அவரால் விளக்கப்படுகின்றவாறு வாக்கினை அளிப்பதற்கான அவகாசம் வழங்கப்படும். ஆனால் எவரேனும் ஒரு ஊனமுற்றவர் தன்னோடு மற்றொருவரை அழைத்துச் செல்லாமலோ அல்லது வைத்திய சான்றிதழ் ஒன்றை சமர்ப்பிக்காமலோ இருந்தால் தேர்தல் சட்டத்திலே ஏற்கனவே காணப்பட்டது போல குறித்த வாக்களிப்பு நிலையத்தின் தலைமை தாங்கும் அலுவலருக்கு தான் வாக்களிக்க வேண்டிய விதத்தை எடுத்து கூறினால் குறித்த தலைமை தாங்கும் அலுவலர் மற்றொரு அலுவலரின் முன்னிலையில் அந்த வாக்கினை அடையாளமிட்டு கொடுக்க முடியும் என தேர்தல்கள் ஆணையாளரோடு போட்டியிடுகின்ற கட்சிகளின் பிரதிநிதிகள் நடாத்திய கூட்டம் ஒன்றின் போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மாகாண சபை தேர்தலில் வாக்களிக்க உள்ள வாக்காளர்களுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் நாளை மறுதினம் தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. இது தொடர்பாகவும் பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் எம் முகமது விளக்கினார். 10 நிர்வாக மாவட்டங்களிலும் பதிவு செய்யப்பட்டுள்ள வாக்காளர்களுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் 27ஆம் தேதி பகிர்ந்தளிக்கப்படுவதற்காக அஞ்சல் திணைக்களத்திடம் கையளிக்கப்பட இருக்கின்றது. அஞ்சல் திணைக்களத்தின் ஊழியர்கள் அவற்றை வீடு வீடாக சென்று விநியோகிப்பார்கள். பொதுவாக அஞ்சல் திணைக்களத்தின் கடிதங்களின் விநியோகம் வாரத்தின் 6 நாட்களுக்கு மாத்திரமே இடம்பெறுவது உண்டு. ஆனால் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை பகிர்ந்தளிப்பதற்காக மாத்திரம் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விசேட பகிர்ந்தளிப்பு தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வீடு வீடாக பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கை செப்டம்பர் 13ஆம் தேதி வரை நடைபெறும். 13ஆம் தேதி ஆனதன் பின்னரும் எவரேனும் பதிவு செய்யப்பட்ட ஒரு வாக்காளருக்கு இந்த உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை
கிடைக்கப்பெறவில்லை எனில் தனக்கு கடிதங்களை பகிர்ந்தளிக்கின்ற அஞ்சல் அலுவலகத்துக்கு சென்று தன்னுடைய ஆளடையாளத்தை நிரூபித்து அந்த வாக்காளர் அட்டையை பெற்றுக் கொள்ள முடியும். அஞ்சல் மூலம் வாக்களிக்கின்ற வாக்காளர்களுக்கும் அதேபோல் இடம்பெயர்ந்த வாக்காளர்களுக்கு வழங்கப்படுகின்ற விசேட சலுகைக்காக வேறொரு இடத்தில் வாக்கினை பிரயோகிப்பதற்காக அனுமதி அளிக்கப்பட்டுள்ள வாக்காளர்களுக்கும் குறித்த நிரந்தர வழிவிடத்துக்கு இந்த வாக்காளர் அட்டைகள் அனுப்பி வைக்கப்பட மாட்டாது. ரத்துபஸ்வல குடிநீர் பிரச்சினை தொடர்பாக இறுதி முடிவு எடுப்பதற்கான கலந்துரையாடல் இன்று நடைபெறவுள்ளதாக கம்பஹா மாவட்ட செயலாளர் ஜே ரத்னசிறி தெரிவித்துள்ளார். இன்று முற்பகல் நடைபெறும் இந்த கலந்துரையாடலில் 10 அரசு நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசு அதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளனர். கலந்துரையாடலில் பங்கேற்கும் அதிகாரிகளால் ரத்துபஸ்வல குடிநீர் பிரச்சினை தொடர்பாக கண்காணிக்கப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக இந்த கலந்துரையாடலில் அவதானம் செலுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ரத்துபஸ்வல குடிநீர் பிரச்சினை தொடர்பாக கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கலந்துரையாடலில் இறுதி முடிவு எட்டப்படவில்லை. இஸ்ரேலின் 40 பேர் அடங்கிய வர்த்தக பிரதிநிதிகள் குழு இலங்கைக்கு வருகை தந்துள்ளது. 2 நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பொருளாதார மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதே இந்த விஜயத்தின் நோக்கமாகும். இருதரப்பு பிரதிநிதிகளுக்கும் இடையிலான முதலாவது சந்திப்பு இன்று நடைபெறவுள்ளது. இஸ்ரேல் வர்த்தக பிரதிநிதிகள் குழு வணிக சபை பிரதிநிதிகளையும் ஏனைய வர்த்தக மற்றும் வணிக பிரதிநிதிகளையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எகிப்தின் கடற்கரை பிரதேசமான அலெக்சாண்டா நகரில் 7 மாடி கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் 2 பேர் பலியாகியுள்ளனர். எகிப்தின் கடலோர பகுதி அலெக்சாண்டா நகரில் 7 மாடி கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் 2 பேர் பலியாகியுள்ளனர். அருகிலுள்ள கட்டிடம் ஒன்றின் நிர்மாண பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போதே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அதிர்ஷ்டவசமாக கட்டிடம் இடிந்து விழப்போவதை அறிந்து கொண்ட அந்த கட்டிடத்தின் பொறியியலாளர் கட்டிடத்தின் குடியிருப்பாளர்களுக்கு உடனடியாக அங்கிருந்து வெளியேறும்படி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த சம்பவத்தில் 2 பேர் பலியாகியுள்ளனர். பலியான இருவரில் 65 வயதுடைய ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியான முஸ்தபாவும் 55 வயதுடைய அவருடைய மனைவியும் அடங்குவர் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியாவின் கிழக்கு பகுதியான ஜகார்த்தாவில் ட்ரக் வாகனம் ஒன்று பெண் ஒருவர் மீது மோதியதினால் அப்பகுதி மக்கள் 14 வாகனங்களுக்கு தீ வைத்துள்ளனர். நேற்று காலை ஜகார்த்தா ராம்பூர் பகுதியில் நடைபயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த சிலர் மீது அந்த பகுதியில் வந்த ட்ரக் வாகனம் ஒன்று மோதியுள்ளது. இந்த சம்பவத்தில் ஒரு பெண் பலியானதுடன் இன்னும் ஒரு பெண் மோசமான நிலையில் காயமடைந்துள்ளார். காயமடைந்த பெண்ணை ஊர் மக்கள் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். குறித்த சம்பவத்தால் கோபமடைந்த ஊர் மக்கள் அந்த பகுதியில் வந்த 14 வாகனங்களுக்கு தீ வைத்துள்ளனர். இதனால் அந்த பகுதி போர் பிரதேசம் போல் காட்சியளித்தது. ஸ்தலத்துக்கு உடனே விரைந்து வந்த போலீசார் நிலைமைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய வங்கி வெளியிட்ட நாணய மாற்று வீதங்களை சுமந்து வரும் பிஸ் பஸ் தொகுப்பு அடுத்து
ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் 5வது இறுதியுமான போட்டி போதிய வெளிச்சமின்மை காரணமாக வெற்றி தோல்வியின்றி முடிவடைந்துள்ளது. எனினும் இந்த தொடரை 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்து அணி கைப்பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. லண்டன் ஓவல் மைதானத்தில் இந்த போட்டி நடைபெற்றது. ஆஸ்திரேலிய அணி அதன் முதலில் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 492 ஓட்டங்களையும் இங்கிலாந்து அணி 377 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டன. இதனைத் தொடர்ந்து துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி அதன் இரண்டாம் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 111 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் ஆட்டத்தை நிறுத்திக் கொண்டது. இதன் பிரகாரம் 227 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி போட்டி முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட போது 5 விக்கெட் இழப்பிற்கு 206 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இங்கிலாந்து அணி வெற்றி பெறுவதற்கு மேலும் 24 பந்துகள் மீதம் இருக்க 20 ஓட்டங்களை பெற வேண்டிய நிலையில் போட்டி முடிவுக்கு கொண்டுவரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கெவின் பீட்டர்சன் 62 ஓட்டங்களையும் ஜொனத்தன் ட்ராட் 59 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். ரயான் ஹாரிஸ் மற்றும் ஜேம்ஸ் பாக்னர் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். Good boot. Bell wants to run. Gone, I think. Brilliant from start. ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யமான தகவல்களை சுமந்து வரும் என்டர்டெயின்மெண்ட் ஃபர்ஸ்டில் இன்றும் புதிய திரைப்படம் ஒன்றின் தொடர்பான பார்வை காத்திருக்கின்றது. ஸ்டேஷன்ல ரொம்ப நாளைக்கு பிறகு 24 hours லைவ் ப்ரோகிராம் பண்ண போறோம். எந்த ஸ்டாரோட பேசணும் உங்களுக்கு? பிரியா, ஐ லவ் யூ. அம்மா, யார் அந்த பொண்ணு? நெடுவானம் தொடும் தூரம் மெழுகாக உயிர் கரையும். அவனை நம்பாத, டேஞ்சரஸ் கா. சாவுக்காவது வருவியாடா? இந்த ரூம்ல தங்குறவங்க அவ்வளவு சீக்கிரம் வெளியில போவே மாட்டாங்க. எனக்கு இன்னும் கார்த்திக்கு துரோகம் பண்ணுமோன்னு தோணுது. இலங்கையின் அழகிய காட்சிகளை சுமந்து வரும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. அந்த அழகிய காட்சிகளோடு நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியை 1 மணிக்கும், மணித்தியால செய்தியை 10:25க்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.